வணக்கம் நேர்களே. நேத்து பிரெண்ட் க்ரூட் ஆயில பார்த்து பிரைஸை டிசைட் பண்ணாதீங்க. இந்தியன் பாஸ்கெட்டோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். க்ரூட் ஆயிலோட பிரைஸை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்க பார்க்கணும் அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆன உடனேயும் ஆட்டோமேட்டிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஒரு 20% பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியால ஒரு 18% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கனடால ஒரு 30% வரைக்கும் பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்போடியால 67%, வியட்நாம்ல ஏறக்குறைய ஒரு 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நிறைய இன்டர்நேஷனல் நியூஸஸ்ல நம்ம பார்க்கிறோம். ட்ரம்ப் கூட கார்கைலாண்ட் மேல கை வைக்காமலே தான் இருந்தாரு. ஏன்னா அது வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய கார்கைலாண்ட் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி பாயிண்ட். அங்கதான் அவங்களுடைய டோட்டல் ஸ்டோரேஜ் இருக்கு. அதை அடிச்சிட்டோம் அப்படின்னா பெட்ரோல் டீசல் பிரைஸ் கண்ணாபின்னான்னு ஏறி இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆயிடும் அப்படிங்கறதுனால ட்ரம்ப் பயந்துட்டு இருந்தார் அப்படிங்கறத நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். வேறஸ் அது உண்மை அப்படிங்கிற மாதிரி சவுத் பார்ஸை இஸ்ரேல் அடிச்ச உடனேயும் எங்களுக்கு தெரியாம அடிச்சிட்டாங்க, ஏன் அடிச்சீங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஆக்சுவலா ஷாக் ஆனாரு. மறுபடியும் நீங்க அதை அடிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. பட் ஆன் த கான்ட்ரரி, நீங்க திருப்பி இஸ்ரேல் அடிச்சீங்கன்னா இந்த சவுத் பார்ஸை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுவேன் பயமுறுத்தி இருந்தாரே தவிர, இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அந்த க்ரூட் ஆயில சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் அவர் பெருசா எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணல. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் க்ரூட் ஆயில் தாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஏறி இருக்கு. ஆனா இந்தியால மட்டும் பெட்ரோல் டீசல் பிரைஸ் இன்னும் ஏறாம அதே லெவல்லயே இருக்கு. எப்ப ஏத்துவாங்க? ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ஏத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் பிரைஸுக்கு இந்தியால இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோலுடைய ரேட் என்னவா இருக்கணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயில பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு பேரல் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது 159 லிட்டர்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். அதுதான் ஒரு பேரல் க்ரூட் ஆயில்னு சொல்றோம். இதோடைய ப்ரொபோர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா 1 லிட்டர் க்ரூட் ஆயிலுக்கு 1 லிட்டர் பெட்ரோல், இல்ல 1 லிட்டர் டீசல், இல்ல 1 லிட்டர் ஏவியேஷன் ஃபியூல். அதாவது 159 லிட்டர்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் இருக்கக்கூடிய ஒரு பேரல்ல இருந்து 159 லிட்டர்ஸ் ஆஃப் பை ப்ராடக்ட்ஸ் வரும். அதுல 72 லிட்டர் பெட்ரோல் இருக்கலாம், 38 லிட்டர் டீசல் கிடைக்கலாம், 15 லிட்டர் வந்து ஏவியேஷன் ஃபியூல் கிடைக்கலாம். தார் நாப்தா எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 34 லிட்டர்னு ஏறக்குறைய இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 159 லிட்டர்ஸ். ஸோ இதை க்ரூட் ஆயில நீங்க ரிஃபைன் பண்ணும்போது இதெல்லாம் வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ். இதை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்த உடனேயும் நாம வந்து ரிஃபைனரிக்கு கொடுத்து இதை ரிஃபைன் பண்றோம். கொண்டு வந்தா ஆனா இதுக்கு வந்து டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்குல்ல, அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்டோடது பேசிக்கா இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் டியூட்டி, பேசிக்கா இருக்கக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்பெஷல் அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி, அதே மாதிரி ஸ்பெஷல் அடிஷனல் கஸ்டம்ஸ் டியூட்டி வச்சிருக்காங்க. ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. வேற ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேட் வச்சிருக்காங்க. இந்த வேட்ல வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஆக்சுவலா உங்களுக்கு தேவைப்பட வேண்டியது இருக்கும். வேட்டுடைய பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 13%. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 13% பிளஸ் 11.52 rupees அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க. அது என்னங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நேத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோல பிரெண்ட் க்ரூடுக்கும் இந்தியன் பாஸ்கெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தா இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். சோ பிரெண்ட் க்ரூட் ஆயில்ங்கிறது $115. துபாயில இருந்தோ ஒமான்ல இருந்தோ வரக்கூடிய க்ரூட் ஆயில் இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு $165 to $170 இருக்கு அப்படின்றதுனால நான் ஆவரேஜா ஒரு பேரல் க்ரூட் ஆயில் இந்தியாவுடைய பாஸ்கெட்ல $150 அப்படின்னு எடுத்து ஒரு கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா க்ரூட் ஆயிலுடைய பேசிக் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லிட்டருக்கு 87 ரூபாய். அதுக்கான ரிஃபைனிங் காஸ்ட் 3 ரூபாய். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வைக்கக்கூடிய மார்ஜின் அப்படிங்கிறது 3 ரூபாய். ஸோ ஆயில் கம்பெனிஸோட மார்ஜின் மட்டுமே நீங்க எடுத்தீங்கன்னா டாக்ஸுக்கு முன்னாடி 93 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோலோட பிரைஸ் இன்னைக்கு இருக்கணும். இது கூட எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, ஸ்டேட்டோட வேட், அது போக டீலர் கமிஷன் ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா 22 ரூபாய், 21 rupees 90 paise. கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது 23 rupees 59 paise. அது போக ஸ்டேட்டோட வேட், தமிழ்நாடுடைய வேட் அப்படிங்கிறது ஒரு லிட்டருக்கு 20 ரூபாய் 75 பைசா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேட்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 13% பிளஸ் 11.52 rupees அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இந்த 13% என்ன அப்படின்னா பெட்ரோலுடைய பேஸ் பிரைஸ், டீலர் கமிஷன் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, இதை எல்லாத்தையும் சேர்த்துனா என்ன நம்பர் வருதோ அதுல 13% பிளஸ் 11 rupees 52 பிரைஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வாங்கக்கூடிய வேட். அது இன்னைக்கு 20 ரூபாய் 75 பைசான்னு இருக்கு. அது போக டீலர் கமிஷன் அப்படிங்கிறது 3 ரூபாய். இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு பெட்ரோலோட பிரைஸ் அப்படிங்கிறது
₹162.24 இருக்கணும். இது எல்லாமே பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிக்கு கீழ வரக்கூடிய பெட்ரோலியம் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் செல் டேட்டால இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள். விஷ்ணு, நீ அதுல தப்பு பண்ணிட்ட, இந்த நம்பர் தப்பு, அந்த நம்பர் தப்பு, நீங்க எந்த நம்பர் வேணாலும் தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, எல்லாத்துல இருந்தும் ஒரு ₹2 குறைச்சுக்கிட்டா கூட, நீங்க பெட்ரோலோட பிரைஸ் இப்ப ₹140, நான் சொல்றது ₹162 இப்ப இருக்கணும்னு சொல்றேன். ஆன் த வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ₹140 இருக்கும் அப்படின்னு வெச்சா கூடமே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து பார்த்தா ஏறக்குறைய 38% இருந்து 40% க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இப்ப டாட்ஸை கனெக்ட் பண்ணி பாருங்களேன். யுஎஸ்ஏல 20% ஏறி இருக்கு, வியட்நாம்ல ஏறி இருக்கு, லாவோஸ்ல ஏறி இருக்கு, கம்போடியால ஏறி இருக்கு, ஆஸ்திரேலியால ஏறி இருக்கு, பாகிஸ்தான்ல ஏறி இருக்குன்னு இன்டர்நேஷனல் நியூஸ்ல எல்லா பக்கமும் பெட்ரோல் பிரைஸ் ஏறி இருக்கிறதா நாம பார்த்தோம். இந்தியாலயும் ஆக்சுவலா அரௌண்ட் 35 to 40% இந்த ரேட்டுக்கு பெட்ரோல் பிரைஸ் வந்து ஏறி இருக்கணும். பட் இன்னும் ஏறல, அவங்க இன்னும் ஏத்தாம வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பிரைஸ் அப்படிங்கிறது ஸ்டாக்னண்டா நிக்குமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இல்ல க்ரூட் ஆயிலோட பிரைஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது குறையுமா அப்படின்னா ரொம்ப குறையறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா க்ரூட் ஆயில நம்ம டாலர்ஸ் கொடுத்து வாங்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல டாலர் வந்து அரௌண்ட் 93, 94 ருபீஸ்ல இருக்கு அப்படின்றதுனால ருபி டிப்ரிஷியேட் ஆக ஆக நம்ம அதிகமா டாலர்ஸ் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். சோ அதுவும் நமக்கு ஒரு செலவா மாறும்போது அதுவும் நீங்க போடக்கூடிய பெட்ரோல் பிரைஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். சோ எப்படி பார்த்தாலும் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்னைய தேதிக்கு குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் ₹140 இருந்து ₹145 இருக்கணும் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, இதுதான் ஆக்சுவல் கால்குலேஷன். சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோமா? இப்போ ₹145 வரைக்கும் பெட்ரோலோட பிரைஸ் இப்ப இருக்கணும் அப்படிங்கறத சொல்ற. ஆனா இது எப்ப ஏத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நேத்து வீடியோல பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க, எலெக்ஷன் மட்டும் முடியட்டும் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நேத்து வீடியோலயும் இருந்தது, முந்தா நாள் போட்ட வீடியோலயும் இருந்தது. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த ஸ்டோரிய ரிவர்ஸ்ல அந்த கமெண்ட்ல இருந்து தான் அப்படியே ரிவர்ஸ்ல வந்து இந்த ஸ்டோரியை ஆக்சுவலா நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரூட் ஆயிலுடைய மூவ்மெண்ட்டும் பெட்ரோலுடைய மூவ்மெண்ட்டும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஷார்ப்பா மேலே ஏறுச்சு அப்படின்னா பெட்ரோலோட பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறதை நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. நாங்கள் வந்து மக்களுக்கு இவ்வளோ பெரிய சுமையை கொடுக்க விரும்பல, ஸோ நாங்கள் வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏறுச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறதா சொல்லுவாங்க. வேறஸ் ஆன் தி அதர் சைடு க்ரூட் ஆயிலோட பிரைஸ் கீழே விழ ஆரம்பிக்குது, ரொம்ப ஷார்ப்பா கீழே விழுது அப்படின்னா பெட்ரோலோட பிரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி விழாது. பெட்ரோலோட பிரைஸும் ரொம்ப ஸ்லோவா தான் விழும். ஆன் தி அதர் சைடு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் வந்து அவங்க சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்து வச்சிருவாங்க. இப்போ க்ரூட் ஆயிலோட பிரைஸ்ல எந்த பெரிய மாற்றமும் இல்லைன்னு வைங்களேன். அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா டாக்ஸஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ருபி டிப்ரிஷியேட் ஆகிறதுனால அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் காரணம் காமிச்சு இந்தியால பெட்ரோல் டீசல் பிரைஸை அப்பப்ப இன்க்ரீஸ் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். எலெக்ஷன் டைம் வந்தது அப்படின்னா பெட்ரோலோட விலையை கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க. எவ்வளவுதான் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் பிரைஸ் அப்படிங்கிறது ஏறவே ஏறாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதையே மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பேசிக்கா ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் தான். ஸோ இப்போ நம்ம என்ன டைம்ல இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்களே யூகிச்சுக்கலாம் ஏன் பெட்ரோல் பிரைஸ் ஏறல அப்படின்னு. ஆன் தி அதர் சைடு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எலெக்ஷன் முடிஞ்சோடனே டக்குன்னு சடனா ஒரு பெட்ரோல் ஹைக் இருக்கும், பெட்ரோல் டீசல்ல பிரைஸ் ஹைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெஷல் டீசலோட பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்லயே ஆக்சுவலா போட்டிருக்காங்க. ஸோ அப்படி டக்குன்னு பிரைஸை வந்து எலெக்ஷன் முடிஞ்சுன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி நிறைய லாசஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் ரெக்கவர் பண்றதுக்கு கண்டிப்பா பெட்ரோல் டீசல் பிரைஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு காரணத்தையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல குறிப்பான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்ரி 15 days ஒன்ஸ் தான் பெட்ரோல் பிரைஸ்ங்கிறது மாறிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி டெய்லி இங்க பெட்ரோல் டீசல் பிரைஸ் மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமாவே இதே பெட்ரோல் பிரைஸ் க்ரூட் ஆயில் பிரைஸ் $20 $30 போனப்போ நம்ம ₹100 தான் கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு $140 $150 கொடுத்து க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்லயும் ₹100 தான் கொடுத்துட்டு இருக்கோம். பட் இதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடையாது. மேபி அதிகபட்சம் இன்னும் ஒரு மாசத்துல ஏதாவது வித்தியாசம் தெரியறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. சோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கிளாரிபிகேஷன் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டீடைல்டான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா விளக்குறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.